ஹலோ மக்களே, நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருள் எடுத்துக்கலாம். இதுக்கு வெண்டைக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அந்த வெண்டைக்காவை பொரித்து எடுத்துக்கோங்க. அதை அந்த அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி அந்த பிசுபிசுப்பு போகிறது வரைக்கும் இந்த கலர் மாறுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஆனது வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயில் நம்ம தாளிக்கிற பொருள்லாம் போட்டுடலாம். கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வரவே அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும், அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கி ரொம்ப வதங்க தேவையில்ல, ஆனாலும் வதங்குற வரைக்கும் விட்ருங்க, நல்லா கலர் மாறுற வரைக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் வதங்கி வரட்டும். தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க, சாஃப்டாகிடும். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு இவ்வளோ தான் மசாலா, நிறைய மசாலா தேவையில்லை. குழம்பு மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் தான் தேவை. என்கிட்ட கத்திரிக்காய் இருந்தது, அதனால் ஒரு கத்திரிக்காய் வெட்டி போட்டிருக்கேன். இது போடணும்னு அவசியம் இல்லை. என்ன வெறும் வெண்டைக்காயிலையும் பண்ணலாம். நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறதையும் அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புளி நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கணும். அந்த புளியை ஊற்றிடுங்க. நிறைய தண்ணி ஊற்றணும், ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சு அது கட்டியாகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணி நிறைய வச்சு கம்மி பண்ணும்போது தான் அது எல்லாம் வெந்து சாஃப்டாகி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கட்டி ஆகுதுன்னு. நல்லா கட்டி ஆகிடணும், பெரட்டி சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம நிறுத்தி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அது வரைக்கும் நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுருங்க. அது அப்படியே குழம்பு மாதிரி ஊற்றாமல் அப்படி இது மாதிரி வைக்கணும். அப்படி தான் நம்ம சாப்பாடில் போடணும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண வீட்டிலலாம் கொடுக்குற மாதிரி டேஸ்ட் வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.